சில ஊழியர்கள் வேலை பார்க்கிறார்கள். அவர்களை தொழிலுக்கு அமர்த்தியது கடையின் வேலையை பார்ப்பதற்கு மட்டும்தான். ஆனால் கடைக்கு வந்ததற்கு பிறகு, தொழிற்சாலைக்கு வந்ததற்கு பிறகு கடையின் ஊழியத்தையும் வேலையும் அவன் செய்ய வேண்டும், வீட்டு வேலையும் செய்ய வேண்டும், எஜமானனின் தனித்தனி வேலைகளையும் செய்ய வேண்டும். தன்னால் என்னென்ன வேலைகளை சுமக்க முடியுமோ சிறிய சம்பளத்தில் பெரிய வேலைகளை வாங்கக்கூடியவர்களை பார்த்து அல் குர்ஆன் சொல்கிறது, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. அல்லாஹ் கூட, உலகத்தை படைத்து ஆட்சி செய்யும் ரப்புல் ஆலமீன் கூட ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய சக்திக்கு ஏற்பவே அல்லாஹ் சுமைகளை சுமத்திக் கொண்டிருக்கும் பொழுது அடியார்களாகிய நீங்கள் எவ்வாறு ஒவ்வொரு மனிதனின் சுமையை விடவும் கூடுதலாக அவர்களை சிரமப்படுத்த முடியும்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா துகல்லிஃபூஹும் பிமா லா யுதீகூன். அவர்களால் முடியாத காரியங்களை அவர்களிடம் சுமத்தாக்க வேண்டாம். இருவர் செய்யும் வேலையை ஒருவரிடம் இருந்து, 4 பேர்கள் செய்யும் வேலைகளை இருவரிடம் இருந்து இவ்வாறு வேலைகளை சிரமப்படுத்த வேண்டாம் என்பதை அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள், சில வேளைகளில் பொய்யான கணக்குகளை கூறி ஊழியர்களுக்கு சென்றடைய வேண்டிய தொகைகளில், அவர்களுடைய கூலிகளில் யாராவது குறை செய்வார்களே ஆனால் சில வேளைகளில் ஊழியர்கள் செய்த தவறினால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியத்தில் அவர்கள் அநியாயம் இழைப்பார்களே ஆனால் அல்லாஹ் தஆலா எவ்வாறு தண்டனை கொடுக்கிறார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், மனிகத்தா ஹக்க இம்ரிஇன் முஸ்லிமின் பியமீனி. யாராவது ஒரு முஸ்லிமுக்கு சென்றடைய வேண்டிய உரிமைகளை அவனுடைய பொய் சத்தியத்தின் மூலமாக அவன் சூறையாடி கொள்வானேயானால் அவுஜபல்லாஹு லஹு நார், அல்லாஹ் தஆலா அவனுக்கு நரகத்தை கடமையாக்கி விடுகிறான். வஹர்ரம அலைஹில் ஜன்னah, சுவனத்தை அவனுக்கு அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி விடுகிறான் என்பதாக அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது, ஃபகால ரஜுலுன், ஒரு மனிதன் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் வ இன் கான ஷைஅன் யஸீரன் யா ரசூலல்லாஹ், சிறிய ஒரு விடயமாக இருந்தால் கூடவா யா ரசூலல்லாஹ்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வ இன் கான கதீபன் மின் அரா, ஒரு மரக்குச்சியாக இருந்தால் கூட உரியவர்களுக்கு சென்றடைய வேண்டிய பணத்திலிருந்து யாராவது சூறையாடினால் அல்லாஹ் அவனுக்கு நரகத்தை கடமையாக்கி சுவனத்தை ஹராமாக்கி விடுகிறான் என்பதாக அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார்கள்.